நைட் இப்போ 10:30 ஆகிடுச்சு. வழக்கம் போல் டெய்லியும் தூங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து நைட்டு செடியை பார்த்துட்டு தூங்குவேன். ஸோ அந்த மாதிரி வந்தாச்சு. நான் எப்போவுமே வந்ததும் காலையிலையும் நைட்டும் எனக்கு வந்து இந்த செடிகள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வளருது பார்க்குறதுக்கு எப்போவுமே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும், நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்கும். என்ன மாதிரி நீங்களும் பிளான் லவர்ஸ் தான், உங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே புரியும். இப்போது என்னோடய செடிகள்லாம் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம விதை போட்டு வளர்றது, அப்புறம் வந்து பூவில் காஞ்ச பூவெலாம் இருக்கும்ல, அதில் உள்ளது போட்டு வளரல தான் பார்க்குறது உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்படி தான் நான் உங்ககிட்ட ஒரு 2-3 காட்டுறேன். இது அப்படி இது எல்லாமே வந்துட்டு விதை நம்மளோட நார்மலான வீட்டில் இருக்கிற பட்டாணி, அதுக்கப்புறம் சன்னா தான். இதெல்லாம் விதை போட்டு வளர்த்தது. ரொம்ப சூப்பராக வளருது பாருங்களேன். அதே மாதிரி பூவில் உள்ள காஞ்ச பூ போட்டு வளர்த்தது தான் இந்த செடி. இதுவும் வந்து ஒவ்வொரு நாள் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக குட்டி குட்டியாக முளைக்கும் போது சூப்பராக இருக்கும் காலைல பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்துட்டு நான் வளர்த்த வந்து தட்டைப்பயிர் எல்லாமே வந்துட்டு இப்போ வந்து நல்லா கொடி மாதிரி படர ஆரம்பிச்சிட்டு, ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ஒரு செட்டப் பண்ணியிருந்தோம். இதுதான் அந்த செட்டப். இப்போ பாருங்களேன், கொடியெல்லாம் எவ்வளோ சூப்பராக இதில் படர்ந்துருக்குன்னு. இனி இதை அப்படியே இங்கே டைரக்ட் பண்ணி விட்டுட்டோன்னா இங்கே எல்லாமே வந்துடும். நமக்கு கீழே அப்படியே காயெல்லாம் தோக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கெல்லாம் லேட் ஆகும் இன்னும், அஃப்கோர்ஸ். இருந்தாலும் ஒவ்வொரு டைமும் அது கிளைம் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வர்றது கூட நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். காலைல வந்தோடனே எங்கே எவ்வளோ தூரம் ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்ப்பேன் எப்போவுமே யூஸ்வலாக. இதில் பூ வந்திருக்கு, அதையே நான் இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் இங்கே என்னோடய கார்டனில் வந்து ஒரு விஷயம் உண்டு, எப்போவுமே ஃபஸ்ட்டு பூக்கிறது காய்க்காது, பார்ப்போம் அது காய்க்குதாடு. இந்த கற்பூரவள்ளி செடியெல்லாம் நான் வந்து 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடியா என்னமோ ஃபர்ஸ்ட் அப்டேட் போடும்போது இவ்வளோ தான் இருந்தது. இப்போ அது எவ்வளோ பெருசாக வந்துச்சு பாரு, இன்னும் வந்துட்டே இருக்குது. அவ்வளோதான், எல்லா செடியும் நல்லா விசிட் பண்ணிட்டு வந்தாச்சு. சரி போய் படுக்கலான்னு பார்த்தா சூப்பராக காற்றடிக்குது பால்கனியில். அது போக புர்ஜ் கலிஃபாவில் வேறு நல்ல வியூ இருக்குது, லைட் அடிச்சுட்டே இருக்குது. ஸோ அதை வேறு பார்த்துட்டு அப்படியே நிற்கிறேன் போகாமல்.